ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி குயிக்காக ஒரு புளியோதரை பண்ணுவோம் எப்படின்னு பாருங்கள். இந்த வடிகட்டியை வச்சுட்டு அக்கா வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாலாம் இல்லை, ஏன்னா இது கொதித்து இதாகணும். அதனால் ரொம்ப கட்டியாலாம் கரைக்க மாட்டேன். இதில் தான் வடிகட்டுவேன். இதான் புளி வடிகட்டுறது. அக்கா இப்படி தான் வச்சுருக்கிறேன் குழம்புக்கெலாம் இதில் வடிகட்டுறதுக்கு. இந்த பாருங்கள், புளி அந்த சக்கை மட்டும் தான் நிற்கும். இதில் தான் அக்கா புளி குழம்புக்கெலாம் எல்லாத்துக்குமே வடிகட்டுவேன். அவ்வளோதான். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் இருக்கும், இல்லைன்னா அரை குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக தான் புளி சாதம் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது கொஞ்சம் சவக்கட்டும். அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு சவந்துருச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். அதுவும் கொஞ்சம் லைட்டாக சவந்தால் போதும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க கடலைப்பருப்பை, டேஸ்ட்டு போயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, கடலைப்பருப்பு கறிகிற போதுன்னு அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் ஒன்றடியாகவே போடுங்க. அப்போது நம்மளுக்கு வந்து நிறம் மாறாமல் இருக்கும், கருகாது, டேஸ்ட்டு. நம்ம காஞ்ச மிளகா கருகிருச்சுன்னா டேஸ்ட்டு வராது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடுவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அக்கா என்னெல்லாம் போட போகிறேன் பாருங்கள். அரை ஸ்பூனு ஃபுல்லாக தனி வெந்தய பொடி வீட்டில் அரைச்சி வச்சது, தூள் பண்ணது. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 3 சிட்டிகை மஞ்சத்தூள். அப்புறமா அரை ஸ்பூன் ஃபுல்லாக தூளுப்பு. இந்த தூளுப்பு எப்போவுமே அக்கா வீட்டில் தான் அரைப்பேன். இந்த தடவை டாட்டா சால்ட் வாங்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு. அப்புறம் அக்கா கல் உப்பை வீட்டிலே தூள் உப்பு ஆக்கிக்குவேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுவோம். பெருங்காயத்தூள் வாசனை பிடிக்காதவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அக்கா ஒரு 5 சிட்டிகை போட்டிருப்பேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அக்கா இப்போ அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். கரண்டி அந்த பக்கம் விழுந்துருச்சு. அவ்வளோ நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம மிளகாத்தெல்லாம் வாங்கிடுவோம். இப்போ அக்கா அது வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம மழை நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இதனுடைய இந்த ஜம்படத்தினுடைய மூடி மேலே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இப்படி மூடி விட்ருங்க. லைட்டாக மூடினாலும் ஓகே தான், நல்லா மூடினாலும் சரியாக இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர் போடுறதுனால கொஞ்சம் நமத்து போகாமல் இருக்கும் மிளகாத்தூள். இந்த புளிக்கரைசு நல்லா இப்படி கொதித்து திக்காகணும், பேஸ்ட்டு மாதிரி ஆகணும். இப்போவே நீங்கள் காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். சால்ட்டு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியாக பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருதா? இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சுட்டு அக்கா ஆயில் நிறையா ஊற்றலை. நீங்கள் ஆயில் தேவைன்னா நிறையா ஊற்றிக்கோங்க. சில பேர் நல்லெண்ணெயில் செய்வாங்க. எனக்கு புளியோதரை நல்லெண்ணெயில் செய்கிறது பிடிக்காது. அக்கா ஃபார்ச்சூன் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க, கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ஆயில் சேர்க்கக்கூடாது, அதனால் கம்மியாக ஊற்றிருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்யலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், ரைஸை ரொம்ப விரையாக வச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் விரை இல்லாமல் குழைய வடிச்சிருக்கிறேன். விரையாக வச்சுட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான் புளி சாதம் ரொம்ப பிடிக்கும். அக்காவுக்கு புளி சாதம்லாம் ரொம்ப பிடிக்காது. அக்காவுக்கு லெமன் சாதம், புளி சாதம் எதுவுமே பிடிக்காது. கர்ட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இது என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். இதை ஹஸ்பண்டுக்காக பண்ணுறேன். எப்படின்னா, ரைஸ் வந்து ரொம்ப விரையாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குலைவாக வடிச்சிட்டு தான் பண்ணுறேன். அவங்களுக்கு ரொம்ப விரையாக உதிரியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறது தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு ரதியக்கா கடமை தவறாமல் செய்வேன். இப்போ எல்லா ரைஸையும் போட்டு கிளறும். அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. புளியோதரை குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங்கே குயிக்காக இன்றைக்கி புளியோதரை வேணும்னு கேட்டோன்னே ரெடி பண்ணுறதுக்கான புளியோதரை இது. நீங்கள் என்ன பண்ணணும், அக்கா அடுப்படியில் ரதியக்கா அடுப்படியில் போய் அக்கா புளியோதரை பொடி அக்கா இன்ஸ்டண்ட்டாக அக்கா போட்டிருக்கிறேன் எப்படி செய்யணும்னு சொல்லி, அதை பார்த்து அதை ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. இதை விட இன்னும் குயிக்காக செய்யலாம். ரதியக்கா அடுப்பிலே பாருங்கள், அந்த புளியோதரை பொடியை ரெடி பண்ணி வச்சு செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. இது ரதியக்காவுடைய குயிக்கான புளியோதரை, ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செய்கிற புளியோதரை. தேங்க்யூ.